வணக்கம் மக்களே. அதாவது ஆண்டி சுனை இதான் 6வது மலையோட எண்டில் இருக்கக்கூடிய ஆண்டி சுனை. இதில் குளிச்சுட்டு மேலே போனால் பாவம் தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். ஆனால் குளிச்சுட்டு எவ்வளவு ட்ரெஸ்ஸு பாருங்கள், என்னமோ இதை கழட்டி போட்டால் அவனுக்கு பாவம் போயிடுற மாதிரி அவங்ககிட்டையும் கழட்டி போட்டு மலையை அசிங்கப்படுத்தி அவனுங்களையும் அசிங்கப்படுத்தி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இத்தனைக்கும் மலையில் போர்டு வச்சுருக்கிறாங்க, ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் பிரம்ம தீர்த்தம் ஆண்டி சுனை, இங்கு நீராடி மன அழுக்கு மற்றும் உடல் அழுக்கை நீக்குங்கள், ஆடைகளை எரிந்து பாவத்தை சேர்க்காதீர்கள். அதே மாதிரி அங்கே ஒன்று, புண்ணியத்தை தேடி வரும் மனிதா மலையில் உன் அழுக்கு துணியை போடலாமா, அங்கே ஒரு போர்டு. இவ்வளவு போர்டு வச்சும் ஸ்டில் வந்துட்டு இவ்வளவு துணியை போடுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கேவலமான விஷயம். இதுக்கு எதுக்கு அவனுங்க மலைக்கு வரணும்? இந்த ஜட்டியை கழட்டி கீழே போடலாம்ல கருமத்தை. அதாவது கிழிஞ்ச ஜட்டி ஏதாவது இருக்கும், அதை வந்து இப்படி குளிச்சுட்டு போட்டால் அவங்க பாவம் போயிடும். ஏதாவது ஒரு துணியை விட்டு வந்தால் என் பாவம்லாம் இங்கே போயிடும். பாவத்தை போக்க வந்துட்டு பாவத்தை சேர்த்துட்டு போகிறாங்களே, உன்னையில் என்னென்னு சொல்கிறது, பார்க்கும்போதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மலையில் இவ்வளோ செக்கிங், இவ்வளோ உழவார பணிகள் பண்ணுறாங்க நிறைய பேர், ஸ்டில் வந்துட்டு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் போட்டு போகிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி அவங்களா பார்த்து திருந்த வேண்டியது தான். இல்லைன்னா இப்படி தான் துணியை கழட்டி போட்டு ஊரை நாசப்படுத்துவாங்க.